ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகன் இதில் என்ன அப்டேட் பார்க்கலாமா? இங்கே வந்து நம்ம காவேரியோட தங்கச்சி வந்து ரொம்ப கோவமாக வந்து நிவின்க்கு வந்து கால் பண்ணுவாங்க. நிவின் வந்து அந்த இடத்துல வேலை செய்யும்போது, இவளை காவேரி மூஞ்சிக்கோசரம் நான் அட்ஜஸ்ட் பண்ணேன், இது மேலேருந்து இவளுக்கு நான் ஃபோனும் பண்ண மாட்டேன், எடுக்கவும் மாட்டேன்னு ஃபோனை வந்து அவாய்ட் பண்ணிவிடுவார். இந்த இடத்துல காவேரியோட தங்கச்சி வந்து சொல்லும், ஆமாம், நீ ஏன் என் ஃபோனை எடுக்க மாட்டேன்? உனக்கு தான் வேறு ஆள் கூட கமிட்மெண்ட் இருக்குது, நீ கூட என் கூட ஃபோனை எடுக்குவியா? பண்ணுங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறீங்களோ நான் பார்க்க தானே போகிறேன்னு காவேரியோட தங்கச்சி ரொம்ப கோவமாக இருக்குங்க. என்னடா காவேரி குடும்பத்துக்கோசரம் இவ்வளோ பாடுபடுறாளேன்னு கூட பிறந்த தங்கச்சி நீயே புரிஞ்சுக்கலனா மற்ற பர்சன் எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னு எனக்கு ஒன்றுமே தெரியலங்க. கங்கா, யமுனா, காவேரியை பற்றி ஒரு அழகான ஸ்டோரியை வந்து இந்த கதைக்காலத்தை வந்து அழகாக டைரக்டர் காமிச்சிருக்கிறாரு. உங்களுக்கு மகாநதி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே நர்மதா வந்து கூப்பிடும், அக்கா என்னக்கா இந்நேரத்துக்கு நீங்கள் ஃபோன் பண்ணின்னு இருக்கிறேன், இவளுக்கு ஒன்றும் வேலை இல்லை, நீ போய் படுப்போடி, நான் வரேன். அக்கா உன்னை அம்மா தாங்க கூப்பிட சொன்னாங்க, நான் வந்து கூப்பிடலக்கா, என் மேலே நீங்கள் கோபத்தை காமிக்காதே. சின்ன பொண்ணு அவ்வளோ அழகாக புரிஞ்சுக்குதுங்க.